ஆல் வெல்கம் டு குலலகம். இட்ஸ் சண்டே மார்னிங். என்னதான் சண்டேவாக இருந்தாலும் காலையிலேயே அரைக்க பிறக்க டிஃபன் செஞ்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அம்மா அப்பா என்னை பார்க்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க. ஸோ அதுக்காக தான் நான் காலையிலேயே சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, சீக்கிரமாக பஸ் ஏறிடணும், இங்கே வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஸோ அப்பாக்காக இட்லி, தேங்காய் சட்னி, டிஃபன் சாம்பார் அண்ட் தக்காளி சட்னி எல்லாம் பண்ணும்போது தம்பி சார் என் கூடவே எந்திரிச்சிட்டாரு. ரொம்ப அமைதியாக இருந்தார். பசங்க சேட்டை பண்ணால் கூட நமக்கு பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப அமைதியாக இருந்தாங்கன்னா பயமாக இருக்கும்ல. அப்படி என்னடா சத்தத்தையே காணோன்னு எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து கார்ன் எடுத்துகிட்டு வந்து வச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, நான் அப்படியே அவர் கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு சோஃபாக்கெல்லாம் கவர் மாட்டாமலே இருந்துச்சா அதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ எப்பயும் செய்கிற டிஃபன் தான், ஆனால் இன்றைக்கி இதில் கொஞ்சம் அம்மா அப்பா வராங்க அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான பாசம் போட்டு செஞ்சுருந்தேன். அண்ட் இட்லி மட்டும் ஒரு 2 ஈடு ஊற்றி வச்சாச்சு, அவங்க வந்தோன்னே சூடாக தோசை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபேமிலியே எந்திரிச்சு வந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே அப்பாவும் ரீச் ஆகிட்டேன்னு ஃபோன் பண்ணனால எல்லாரையும் கிளப்பி காரில் ஏற சொல்லிவிட்டு நானும் லாக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. என்ன தான் நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறது ஒரு தனியான ஃபீலாக இருந்தாலும், நம்ம இருக்க வீட்டுக்கு அப்பா அம்மா வருது, நம்ம அவங்கள பார்த்துக்கிறது, நாம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுக்குறதுங்கிறது வேற ஒரு ஃபீல் இல்லையா? எங்கள் ஊர் தான் ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் ஊர்லேயே பயங்கர வெக்க. ஸோ காலையிலே காரில் ஏறி கிளம்பியாச்சு அப்பா அம்மாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு. தூரத்துலேயே நான் பார்த்துட்டேன் அவங்கள. ஸோ அவங்களுக்கு என்னை பார்த்ததில் எவ்வளோ சந்தோஷமோ இல்லையோ, அவங்க பேரன் பேத்தியை பார்த்ததில் பயங்கர ஹாப்பி. அதுலேயும் எங்கள் அம்மாலாம் காரில் கூட ஏறல, அதுக்குள்ளே பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்ததெல்லாம் அவங்க கையில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு வந்து பார்த்தா தம்பி வா தாத்தா போகலான்னு எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு கார்லேருந்து இறங்கி அவர் பாட்டுக்கு அங்கே இருந்த கடைக்குள்ளெல்லாம் போயிட்டு இருந்தார். விட்டால் 2 பேரும் இப்போவே எங்கள் அம்மா அப்பா கூட கிளம்பி திண்டுக்கல் போயிடுவாங்களாட்டிருக்கு. ஸோ காருக்குள்ளே ஏறினதையுமே எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்த வளையல் பாசி எல்லாம் கடை வைக்க ஆரம்பித்தாச்சு. வீட்டுக்கு வந்தது தான் போதும் அப்படின்ட்டு தம்பி சார் கட்டப்பையெல்லாம் நோண்டி என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நீங்கள் இப்படியே பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நான் அப்படியே ஒருத்தருக்கா தோசை ஊற்றுறேன் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. நான் கிச்சனுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா வந்துட்டாங்க உள்ளே. அண்ட் எனக்கு பிடிச்ச நிறைய விஷயம் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அது செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. மெயினாக இட்லி பொடி, மிளகா பொடி, 2 வகையான ஊறுகாய். அண்ட் தம்பி கொய்யாப்பழம் சாப்பிடுவாருன்னு தெரியாமல் சொல்லிட்டேன், அது அவ்வளோ வாங்கிட்டு வந்துட்டார் அப்பா. ஸோ அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரியான லஞ்ச் எங்கள் அம்மாவே பண்ணி கொடுத்தாங்க. உருண்டை குழம்பு, பொங்கல் குழம்பு, ஜவ்வரிசி வத்தல், அப்புறம் கொத்தவரங்காய் வத்தல், அரிசி வடகம்னு எல்லாமே. இது எல்லாமே அம்மா கைப்பட செஞ்சது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் பார்த்துக்கிட்டாலும் அம்மா ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்காமல் எனக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த சண்டே சூப்பராக போச்சு.